எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட கோழி குஞ்சுகளுக்கு இன்னையோட 12 நாள் ஆகுது. நம்ம இப்போ தீவன செலவை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு நேரம் தான் ஸ்டார்டர் வைப்போம். காலையில் ஒரு 1.5 கிலோ ரேஞ்சில் ஸ்டார்டர் வைப்போம். அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு பழக்கப்படுத்திட்டோம். இப்போ இந்த ட்ரெயில் சாப்பாடு தான் இருக்குது, சோறு. எப்படி சாப்பிடுது பாருங்கள். வயிறு ஃபுல் ஆகிற வரைக்கும் பேலன்ஸுக்கு சோறு வச்சுருவோம். இப்படி தீவன செலவை கம்மி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குஞ்சும் இது வரைக்கும் ஹெல்த்தியாக தான் இருக்குது. 12 நாளைக்கு வளர்ச்சியை விட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. நல்ல வளர்ச்சியாக தான் வளர்ந்துருக்கு. குஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குஞ்சுகளும் அதிகமாக சாகலை. எல்லா குஞ்சுமே நல்லா தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ப்ரூடிங் ரூமில் 7 நாள் வரைக்கும் ப்ரூடிங் போட்டிருந்தோம், பல்பில் போட்டிருந்தோம். 7 நாள் கழித்து வெளியே கொண்டு வரும்போது நம்மளோட கேஜில் அடிபட்டு தான் ஒரே ஒரு குஞ்சு இறந்து போச்சு. மற்றபடி எல்லா குஞ்சையுமே நம்ம வச்சுருக்கோம். இன்னும் குஞ்சு நிற்கிது பாருங்கள். இந்த ஒரு குஞ்சு மட்டும் கொஞ்சம் சைஸில் கம்மியாக இருக்குது. இதுவுமே இறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த குஞ்சையுமே காப்பாற்றணும். சைஸ் டிஃப்ரென்ஸு தெரியுதா உங்களுக்கு? மற்ற குஞ்சுலேருந்து பாதி அளவு தான் இருக்கும். அந்த குஞ்சையும் காப்பாற்றுறதுக்கு மெடிசின் கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி ஒரு 10வது நாள் ரேஞ்சில் குஞ்சை கொத்திக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம டாப்பிக்கு ஒரு ஸ்ப்ரே அடித்து அதையும் அப்படியே நிப்பாட்டிட்டோம். அந்த காயப்பட்ட குஞ்சுகளோட உடம்புல டாப்பிக் ஒரு ஸ்ப்ரே அடித்ததும் எல்லாமே அந்த கொத்துறதை நிப்பாட்டிட்டு சுத்தமாகவே. குஞ்சுகள் எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்த்துருக்கேன் பாருங்கள். 12வது நாள் அப்டேட்டு. இதே கூட்டில் தான் நம்மளோட காக்டெயில்ஸும் இங்கே தான் இருக்குது. காக்டெயிலுக்கான ஃபீடை நம்ம இங்கே மாட்டியிருக்கோம். மேலே இந்த மாதிரி கட்டிடுவோம். நான் மக்காச்சோளம் கட்டி தொங்கிட்டுருக்கோம். காக்டெயில் அதில் சாப்பிடுக்கிடும். கோழி குஞ்சுகள் கீழேயே கிடக்கும். காக்டெயில் கீழேயும் இறங்கும் அப்பப்போ. நம்ம இது போக முருங்கைக்கீரையும் போடுறோம் இந்த கோழி குஞ்சுகளுக்கு. ஏன்னா நம்ம 7 நாளைக்கு பிறகு ப்ரூடிங் இல்லாமல் தான் குஞ்சுகளை வளர்க்குறோம். இவ்வளோத்துக்கு வளர்க்குறது எல்லாராலையும் முடியாது. சின்ன வாடை காற்று பட்டாலுமே குஞ்சு அஃபெக்ட் ஆகி உறங்கி சாகும். அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் திறமையாக தான் குஞ்சுகளை வளர்த்துருக்கோம். எவ்வளோ க்ரோத் இருக்குது பாருங்கள். குஞ்சு சைஸு 12 நாளில் நம்ம ஒரு 20-25 நாள் சைஸ்க்கு வளர்த்துருக்கோம் குஞ்சுகளை. நல்லா க்ரோத்தாக இருக்குது. இதோட டே ஓல்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். கரெக்டாக 12 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்போம். இப்போ 12வது நாள். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. என்னென்னா, நேற்று சரியான அடமழை பெஞ்சதும் உள்ள சாரல் பட்டால் குஞ்சு இறந்துடும். குஞ்சு எல்லாமே இந்த கார்னரில் தான் அடையுது. அதனால தான் அந்த சைடு ஒரு ஃப்ளக்ஸ் போர்டை கட்டிட்டோம். எதுக்கு ரிஸ்க்கு? நைட்டு மழை பெஞ்சதுன்னா அந்த முக்கிலேயே இருந்து குளிரில் உறங்கி இறந்து போகும். சின்ன விஷயத்தையும் யோசித்து செய்யணும். அப்போ தான் நம்ம காப்பாற்ற முடியும். எனி ப்ராப்ளம் இல்லை. இந்த சைடு நம்ம கட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சைடு எந்த குஞ்சுமே நைட்டு அடையாது. எல்லா குஞ்சுமே அந்த கார்னரில் தான் போய் அடையுது. நம்மளோட சிறுவிட சேவல் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கான்னு பாருங்கள்.